ஃபஸ்ட்டு வந்து குரானுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன் கொடுக்கறதில்ல? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த உம்மத்து குரானை வந்து லைட்லியாக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு அந்த புக்கை வச்சு துனியா வெல்லலாம் அப்படின்னு யாராவது சொன்னால் என்ன பண்ண, என்னை ஜோக்கரும்பாங்க. ஹே என்னடா பேசுகிற அப்படிமே. அது துனியா வெல்றதுக்கான புக்கு அது. பார்த்தியா, உலகத்தை வெல்பவர்களுக்கான புக்கு, உலகத்தை புரட்டி போடுபவர்களுக்கான புக்கு அது. அப்படி தான் நபிமார்கள் புரட்டி போட்டாங்க, ரசூல்லா புரட்டி போட்டாங்க. புரியுதா? இன்றைக்கி வந்து குரானுடைய ஃபாலோயர்ஸ் மட்டும்தான் 200 கோடி பேர் இருக்காங்க. மற்ற நபிமார்கள், ஈசா நபி விட்டுட்டு போனது 12 பேர். இப்போ குரான் மோஸ்ட் பவர்ஃபுல் புக்கு. ஏன் அது மோஸ்ட் பவர்ஃபுல் புக்கு? அதோடைய கட்டமைப்பு, அதோடைய சைக்காலஜி, அது பேசக்கூடிய விஷயம், அதோடைய இது மட்டும் தனியாக எடுத்து பேசணும்னு வச்சுக்க, ஏகப்பட்டது பேசலாம். அந்த வேலையை சிறப்பாக இன்றைக்கி யார் பண்ணிட்டுருக்கா? நோமன் அலி கான் பண்ணிட்டுருக்கார். நோமன் அலி கான் அப்படிங்கிறவர் பண்ணிகிட்ருக்கார். சாஹில் அதீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கார். சரியா? ஸோ அந்த பாதையில் நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போடுறோம். அவங்களாம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க, நம்ம குட்டி லெவலில் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படிங்கிற நிலையில் குரானை வந்து மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை மாற்றம், அதாவது ஒரு ஆள் இப்படி இருக்கான் அப்படின்னா அவனை மாற்றிடும். புரியுதா? அந்த மது அடிமையானவங்களை வந்து மீட்டெடுத்து இது பண்ணுவாங்கள, அந்த மாதிரி துனியாவுக்கு அடிமையானவங்களை மீட்டெடுத்து அவங்கள வந்து துனியாவை செதுக்கக்கூடியவங்களா, வரலாற்றில் அடிச்சிட்டு போகிறவங்கள, வரலாற்றை வந்து உருவாக்குறவங்களா. புரியுதா? வரலாற்றில் நீ ஒரு ஆள் கிடையாது, நான் தான் வரலாறு அப்படிங்கிறது குரான். அப்படி ஒவ்வொருத்தனும் வரலாறு. குரானை யாரெல்லாம் பிடிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் விக்கிபீடியாவில் ஒரு பேஜ் இருக்கும். நீ கரெக்டாக குரானுடைய அறிஞர்கள் பாரு, எல்லாரும் விக்கிபீடியாவில் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும். இவர் இப்போ பிறந்தார், இதை பண்ணார், அதை பண்ணார். அல்லாமா இக்பாலுக்கு இருக்கும், மௌலானா மௌதூதிக்கு இருக்கும், இஸ்ரார் அஹமதுக்கு இருக்கும். நம்மளை மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வேணால், அதாவது நம்மளுடைய கூஜாக்கள் யாராவது அப்லோட் பண்ணிக்கிட்டால் தான் ஆச்சு. விக்கிபீடியாவில் ஒரு பேஜை போட்டு அண்ணன் மிகப்பெரிய ஆய்வு புள்ளி 80ஸில் ஃபித்னாவை லான்ச் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில கேடுகட்ட தாவாஸ் எல்லாம் வஹாபிசர்கள் பண்ணாங்க இல்லையா, அவங்களா பண்ணிக்கிட்டா ஆச்சு. ஆனால் தான் சொல்கிறேன், இவங்களாம் வரலாற்றை வந்து செதுக்கினவங்க, வரலாற்றின் போக்கை மாற்றியவங்க. வெள்ளைக்காரன் வந்து சொன்னான், ஒரு கவிஞன் நாசம் பண்ணிட்டான். எங்களுடைய 100 வருஷ பிளானை ஒரு கவிஞர் நாசம் பண்ணிட்டாரு. ஒன்றும் மொத்தம் புக்கு எழுதலை. மொத்தத்தில் அல்லாமா இக்பாலுடைய பஞ்ச் எடுத்து போட்டிங்கன்னா இவ்வளோண்டு முடிஞ்சு போயிடும். அல்லாமா இக்பாலுடைய தொகுப்புகள் அப்படின்னு இருக்கும். அவர் சொல்கிறார், நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் வீணாக போச்சு, எல்லாம் காலி பண்ண முடிச்சு விட்டிங்க போங்க அப்படிம்பாங்கள. நீ தான் ஏன் ரைட்ரு, முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு. வெள்ளைக்காரன் அவன் சாதிஷன்னா இப்ளிஸ் பேக்கப்பு, டஜ்ஜால் பேக்கப்பு, ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் குரானை வச்சு 4 கவிதை போட்டு அடித்தார், செத்து போன மனசாட்சியெல்லாம் எந்திரிச்சிருச்சு. என்ன உலகம் எங்கேயோ, உலக வரலாறு ஒரு டைரக்ஷனுக்கு போக வேண்டியது, அது அவர் அதை வந்து என்ன பண்ணார், வேறு டைரக்ஷனில் கொண்டு போயிட்டார். இன்றைக்கி நடக்கிற 100 வருஷம் உலக வரலாறுக்கு வந்து அவர் தான் பொறுப்பு. இப்படி போயிட்டு இருந்த உலகத்தை வந்து அப்படி மாட்டி விட்டு போயிட்டார்.